வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுத அரைச்சிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 3 பிரிஞ்சி இலை 2ஆக பிரித்து போட்டாச்சு. ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பெரிய பட்டையை உடச்சி போட்டிருக்கேன். 2 மராட்டி முக்கு போட்டாச்சு. ஒரு ஏலக்காவை போட்டாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் பொரியட்டும். 4 கிராம்பும் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். வெயில் காலமாக இருக்கனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறேன். குளிர்காலமாக இருந்தால் இந்த கசகசா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைன்னா கம்மியாக சேர்த்தலாம். பொதுவாகவே இந்த மசாலா ஐட்டம் சேர்த்தும் போது இது சேர்த்துறது நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாவை ஃபஸ்ட்டே சேர்த்திட்டிங்கன்னா பிரியாணி பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ 1.5 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வறுத்தனால சீக்கிரமாக நம்ம பிரியாணி பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும். 2லிருந்து 3 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய பட்டையை உடச்சி சேர்த்திக்கலாம். 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ பொடிச்சு சேர்த்திக்கலாம். ஒரு ஜாதிபத்திரி பூ, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. காரம் கம்மியாக போதும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துனா போதும். நான் 1 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் கலந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுற டைமில் ஆட் பண்ணால் போதும். அடுத்தது பிரியாணி அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 3 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிடுச்சு. சிம்மில் ஒரு 3 நிமிஷம் விட்டதுனால பச்சை வாசமெல்லாம் கம்ப்ளீட்டாக போயாச்சு. 2 நாட்டு தக்காளியை விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்தியாச்சு. உப்பும் கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்தலாம். உப்பு மட்டும் கலந்து கூட நல்லா கலக்கி விட்டு 3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுறணும். அப்போ தான் தக்காளி நல்லா வணங்கி அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு சதையெல்லாம் வணங்கி கூடி வரும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி குக்கரில் செய்கிறத விட பாத்திரத்தில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சிம்மில் வச்சு கொஞ்சம் கலந்து விட்டு செய்வாங்க. குக்கரில் செய்யும்போது நம்ம அப்படியே அவசரமாக ஹையில் வச்சு செஞ்சுடுவோம். ஆனால் சிம்மில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி எல்லாம் வணங்கி வந்தாச்சு. அந்த தோல் நல்லா உரியிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான், நான் 2 பேக்கெட் காளான் சேர்த்திருக்கேன் 3 டம்ளர் அரிசிக்கு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டு விழுது தக்காளியோட. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. நான் சேர்த்திருக்கேன். அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ பிரியாணி லைட்டாக ஒரு மாதிரி க்ரீனிஷாக ப்ரௌன் கலர்லேயும் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துனிங்கன்னா எல்லோயிஷாக கிடைக்கும். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்தியும் செய்யலாம், சேர்த்தாமையும் செய்யலாம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களோட அரிசியோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணியோட அளவை மாற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் நீங்கள் செய்யலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா. காளான்லேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி முடிஞ்ச வரை கம்மியாக சேர்த்துறது நல்லது. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பிரியாணி அரிசி அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ பிரியாணி அரிசி சேர்த்தி நல்லா மறுபடியும் கரண்டி வச்சு கலந்து விடணும். ரொம்ப கிண்டிடக்கூடாது. லைட்டாக நம்ம கலந்து விடலாம். தேவைப்பட்டால் பிரியாணி அரிசியை
கொஞ்சம் எண்ணெயிலையோ நெய்லையோ வறுத்து கூட சேர்த்தலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்திடலாம். சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் பிரியாணி ரெடியாகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா மேலேயே அந்த மசாலாலாம் நின்றும். நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து உடனே விசில் போடக்கூடாது. புகை நல்லா எலும்பி வர்ற டைமில் தான் விசில் போட்டு 2 விசில் விடுங்க. அப்படி இல்லை ஒரே விசில் வச்சு சிம்மில் 1 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே கலந்துட்டோம்னா சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு மேலே லைட்டாக கிரேவி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கலந்து விட்டிங்கன்னா அடியில் அந்த மசாலாலாம் கலந்து நெய்யோட மெர்ஜ் ஆகி நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லைன்னா வரன்னு ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக குழஞ்சி போகாது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வெங்காயம் வச்சு தயிர் பச்சடி எடுத்திருக்கேன். கூடவே வாட்டர்மெலன் கொஞ்சம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக வறண்டு போகாமல் பசவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.